ஹாய் ஆல், வெல்கம் டு சாராயன் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரூச் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இது வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் கிளாஸ்லேயே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்க்கு நான் டைரெக்டாகவே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த டிசைன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத்தில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதாவது நம்ம வந்துட்டு அதில் ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? பேர்ல்ஸ் வச்சு பேர்ல் செயினில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஹேங்கிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டிசைனுக்காக தான் உங்களுக்கு என்ன இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 3x3, அதாவது இன்ச்சில் 3 இன்ச் பை 3 இன்ச், ஓகேங்களா? அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பர்பிள் கலரும் ஒன்று வந்து கொஞ்சம் க்ரீன் ஷேடில் இருக்க இன்னொரு கிளாத்தும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 6 பெட்டல் யூஸ் பண்ணுறேன். 6 பெட்டலுக்கு நான் இதில் ஒரு 3யும் அதில் ஒரு 3யும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி நீடில் இல்லை வேறு ஏதாவது நல்ல பெரிய நீடில் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நீடில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இதில் நல்லாவே பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து அந்த நீடில் கொடுத்து நீங்கள் டைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் லூஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு லூஸாக பண்ணது உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்ல மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஷேப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. வெளியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லூஸாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் நீடில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா உங்களோட கிளாத்து, இந்த கார்னரில் கொடுத்துட்டு நல்லா வந்து இந்த நீடில் இங்கே டைட் பண்ணணும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் டைட் பண்ணாமல் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். அது பண்ணால் எப்படி மிஸ்டேக் வரும் அப்படின்றது உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஓவராலாக நல்லா சுருட்டி கொடுக்கணும். இப்போ அந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நீடில் கொடுத்து நான் வந்து சுற்றி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நல்லா போட்டு இப்படி சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்படி மடித்தேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே இருக்கிறது எல்லாமே சேர்த்து அப்படியே பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் மெட்டல் வயர் நம்ம வந்து இது கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா பெட்டல்ஸ்க்கெலாம், அதுக்கு எப்படி நாட் போடுவோம் சேம் அதே நாட்டு தான். இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 வாட்டி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பர்பிள் கலர் 3, அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கிறதுல ஒரு 3. அதுக்காக இந்த 3லேயும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா சேமாக இருக்கணும். அதாவது நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்களா அந்த நீடிலில் கொடுத்து கரெக்டாக அந்த ஆஃபில் இப்போ பாருங்கள் அதுலேருந்து அந்த கார்னர்லேருந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வரேன். நல்லா டைட்டாக கொடுக்கணும். அந்த இடம் மட்டும் இங்கே பார்த்தீங்களா நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு ஒன் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சுற்றிட்டே வரும்போது அந்த நீடிலையும் டைட்டாக பிடிச்சிக்கணும், கீழே இருக்க த்ரெட்டையும் அந்த கிளாத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது கரெக்டாக ஈக்குவல் சைஸ், அதாவது ஈக்குவலாக அந்த துணி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்க அந்த கிளாத்துக்குள்ளே அப்படின்னா இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஸ்டஃப் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து கை வச்சு நான் உள்ளே அழுத்தி காட்டினேன், எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற இந்த பெட்டல் வந்து எல்லாமே ஒரே சைஸில் கரெக்டாக கிடைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பெட்டல் கொஞ்சம் சைஸ் சின்னதாக, அடுத்த பெட்டல் சைஸ் பெருசாக, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சுற்றுறது கரெக்டாக எல்லாமே ஈவனாக வந்தால் தான் அந்த ஃப்ளார் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது பார்க்க யூனிக்காக அழகாக இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டபுள் கலரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சாரீ கலருக்கு கான்ட்ராஸ்ட், இப்போ ப்ளவுஸ் கலர் சேம் செல்ஃப் கலரும் சாரீ கலரும் நீங்கள் எடுத்து இப்போ நான் வந்து இமேஜ் காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி முடித்தேன் அப்படின்றத, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டபுள் கலரில் அழகாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் வெறும் கான்ட்ராஸ்ட்டு சாரீ கலர் மட்டும் ப்ளவுஸில் கொடுக்கறத விட இந்த மாதிரி செல்ஃப் கலரும் சாரீ கலரும் நீங்கள் கொடுக்குறப்ப அதில் பார்க்க இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைன்லாம் எப்போது நான் போட்டுட்டேன். இதில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸில் நான் கண்டக்ட் பண்ணுறதுல 60 ப்ரூச்சஸ் கவர் ஆகும். அதில் இது ஒரு டைப்பு, ஓகேங்களா? இது தனியாக கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒரு ரவுண்டு மாதிரி வரைஞ்சிட்டு அதில் கூட இந்த பெட்டலை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கூட நீங்கள் தைக்கலாம். இல்லை நான் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர், அப்புறம் இந்த ப்ளூ கலர், அப்புறம் பர்பிள் கலர், அந்த மாதிரி 6 பெட்டல்ஸையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நீங்கள் தைச்சிட்டு கூட நீங்கள் கீழே வந்து நீங்கள் போர்ஷனில், அதாவது நீங்கள் ஸ்லீவ் போர்ஷன்லேயோ நெக் போர்ஷன்லேயோ எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக 1 பை 1, அதாவது ஒன்று விட்டு ஒன்று சொல்லிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிறத இது கூட சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி தைச்சிடுங்க. தைச்சிட்டிங்கன்னா இதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஒரு பெட்டலாக நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டில் கரெக்டாக அந்த 6 பெட்டலையும் நீங்கள் வந்து ஒன்றா கொடுக்குற மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களது தான். உங்களால் பண்ண முடியும், இது எனக்கு ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவனாக வராது. அப்படி ஈவனாக வரலை அப்படின்னா ஒரு பெட்டலாகவே நீங்கள் கொடுத்து நீங்கள் தைச்சிட்டு வரலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா பெட்டலுக்குமே, அதாவது நம்ம எப்படி மெட்டல் வயர் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாக்கிங் கிளாத்து பண்ணுற அந்த டிசைனுக்கு எப்படி பண்ணுவோமோ சேம் அதே தான். நாட் கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. எல்லா பெட்டலுக்கும் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது தான் அந்த பேக்கில், அதாவது இந்த தூக்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தூக்கி கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அது ஃப்ளாட்டாக ட்ரெஸ்ஸோட ஒட்டி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் பெட்டல் இதை வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இதை மறைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இதுக்குள்ளே வந்து ஒரு லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆப்ஷன் உங்கள் தான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ்லேயே நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் பெட்டலில் பார்த்தீங்கன்னா 4 கார்னரில் ஹோல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சென்டராக கொடுத்து 4 ஹோல்லையும் நீங்கள் கொடுத்து நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சென்டரில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் இதோடு முடிக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பேர்ல் செயினில் வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெறும் நார்மல் இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிளாத்தில் நம்ம பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரைட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ல் செயினோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேங்கிங்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய லுக்கே வந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம கையில் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஹேங்கிங்ஸ் இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸும் அவைலபிள், ப்ரூச்சஸ் கிளாஸஸும் அவைலபிள். ஸோ வந்துட்டு இந்த மந்த் வரைக்கும் தான் நான் ஆஃபர் நான் சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு சேர்ந்துக்கணும், கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெசின் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெசினில் வந்து நான் ரொம்ப டீப்பாக போயினதுனால இந்த மந்தோடு இந்த ப்ரூச்சஸை ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மந்த் எனக்கு பத்தாது, நெக்ஸ்ட் மந்த்தும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுலேயும் எனக்கு நிறைய பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்குள்ளேயுமே இந்த மந்தோடு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கனால நீங்கள் அதுக்குள்ளேயும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க உங்களோட சீட்டையும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்து சொல்கிற மாதிரி ரெசின் நான் அதில் போனதுனால அடுத்து நான் அதையும் பண்ணோம்ல. ஸோ இதுலேயே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு அதுக்கும் டைம் வேணுன்றதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன ஃபர்தர் டீட்டெயில் வேணுனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷனில் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஹேங்கிங்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.